எனக்கு இதை வச்சு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. என் கையில் ஒன்று இருக்குது பாருங்க ஐயா. பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் 1967 ஏப்ரல் மாதத்தில் கணையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. தமிழகத்திலே நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். இது யார் சொல்கிறாங்க? பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போங்க ஐயா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஐசிடி சிலபஸ், கம்ப்யூட்டர் சிலபஸ், தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு, மலையாளம் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, பக்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன், ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றேன்னா இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் மேலே ஒரு ஏணி கொடுத்தா தாங்க ஏறுவாங்க, கயிறு போட்டா தாங்க பிடிச்சி ஏறுவாங்க. அரசு பள்ளியில் தள்ளி விட்டுட்டு ஏணியும் கொடுக்க வேண்டாம், கயிறும் கொடுக்க வேண்டாம், இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான், தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும், எல்லோரும் எதிர்ப்போம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாங்க.